நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வாருங்கள் இயேசு பாலனை நாம் தரிசித்து மகிழ்ந்திடுவோம். தோடுவோம், இசை பாடுவோம், இயேசு பிறந்ததை கொண்டாடுவோம். வாருங்கள் இயேசு பாலனை நாம் தரிசித்து மகிழ்ந்திடுவோம். தோடுவோம், இசை பாடுவோம், இயேசு பிறந்ததை கொண்டாடுவோம். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். முடிவில்லா ராஜ்யம் ஆட்சி செய்வார், அவர் நாமம் அதிசயமே. முடிவில்லா ராஜ்யம் ஆட்சி செய்வார், அவர் நாமம் அதிசயமே. வாருங்கள் இயேசு பாலனை நாம் தரிசித்து மகிழ்ந்திடுவோம். கூடுவோம், இசை பாடுவோம், இயேசு பிறந்ததை கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இதய பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். வருடத்தினுடைய 2024ஆம் ஆண்டினுடைய முதல் மாதம் ஜனவரி மாதத்தினுடைய முதல் வெள்ளி இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இயேசு என்றாலே அன்பு. இயேசுனுடைய இதயம் நமக்கு கற்றுத்தருவது அன்பு கொண்டு வாழுங்கள் என்று. அன்பு, பிறர் அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. சுயநலத்தோடு அன்பு கொண்டு வாழுகிறவன் அது அன்பு அல்ல. மாறாக பிறரை அன்பு செய்து வாழுகிற பொழுதுதான் அந்த அன்பு உண்மையாக வெளிப்படுத்தப்படுகிறது, உண்மையாகவே அது வெளியாகிறது. பிறர் அன்புக்குத்தான் பரிசுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவர் கொடுக்கிற பரிசுகள் ஏராளம். சுயநலத்துக்கு இயேசு இறைவன் நமக்கு ஒருபோதும் பரிசு கொடுப்பதில்லை. சுயநலம் அன்பு கொண்டு வாழுகின்றவர்களுக்கு அது நஷ்டம், அது லாபம் அல்ல. ஆனால் பிறர் அன்பு கொண்டு வாழுகிற பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏற்று வாழுகிற பொழுது, அது யாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக நமக்கு பிடிக்காதவர்களை அன்பு செய்கிற பொழுது நமக்கு பரிசு இறைவன் கொடுக்கிறார். என்ன பரிசு என்றால், முதல் வாசகத்தில் படிக்க கேட்க இருக்கிறோம், அவன் சாவை கடந்து செல்வான் என்று. பிறர் அன்பு கொண்டு வாழுகிறவர்களுக்கு இறப்பே இல்லை. இந்த உலகத்தை விட்டு பிரிவார்கள், உண்மைதான். ஆனால் மறு உலகத்திலே ஆண்டவரோடு வாழுகிற பாக்கியத்தை பெறுகிறார்கள். அவை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழுகிற மண் உலகத்தில் இறை ஆசீர் பெற ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளையை பிறரோடு பகிர்வோம், இறைவனோடு பகிர்வோம், நம்மோடு பகிர்வோம். ஆண்டவர் கொடுத்த கட்டளை பிற சகோதர சகோதரிகளை நீ அன்பு செய்து வாழ கற்றுக்கொள், அதுவே என்னுடைய கட்டளை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். இந்த புத்தம்புது ஆண்டிலே இது ஒரு லட்சியமாக நாம் வைத்து வாழ்வோம். பல காரியங்களை பற்றி நாம் சிந்தித்திருக்கலாம், பல காரியங்களை பற்றி முடிவெடுத்திருக்கலாம். நான் இந்த ஆண்டு இப்படி வாழப்போகிறேன்.
ஆனால் அதோடு ஆண்டுடைய அன்பு கட்டளையை, பிறரன்பு கட்டளையை, நான் பிறரோடு பகிர்ந்து வாழ்வேன், யார் என்ன செய்திருந்தாலும் கடவுள் பார்த்து கொள்ளட்டும் என்ற எண்ணத்திலே ஆண்டுடைய கையிலே ஒப்படைத்தவர்களாக பிறரை ஏற்று வாழ்வோம், பிறரோடு அன்பை பகிர்ந்து வாழ்வோம், இயேசுனுடைய சீடர்களாக வாழ்வோம். அதுக்கான ஆசீர்வாத இறைவன் இப்பலின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் வரவேண்டி செவிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வினை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் எண்ணி மன வருந்துவோம், பாவ மன்னிப்பினை வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோ. அவர்களின் இதயங்களை உமது மாட்சியின் பேரொளியால் என்றும் பற்றி எரிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றி கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 11-21 வரை உள்ள இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காயினை போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன். ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன. அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன. சகோதரர் சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். எந்த கொலையாளிடமும் நிலை வாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால்
அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்ச்சி பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளியின்றே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரை சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லத்தீன் பழமொழியினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இப்படி ஒன்று உண்டு. மனம் கமழும் மலர்கள் அவைகள் தேனீக்களுக்கு வரவேற்பு கொடுப்பதில்லை, மாறாக தேனீக்களாகவே மலர்களை நாடி வருகின்றன என்பதுதான் அதனுடைய பொருள். அதாவது மலர்கள் எதுவுமே தேனீக்களுக்கு சிவப்பு கம்பளம் கொடுத்து என்னை நோக்கி வாருங்கள், என்னிடம் வந்து தேனை பருகுங்கள் என்று சொல்வது இல்லை. மாறாக தேனீக்களாகவே மலர்களை தேடி வருகிறது என்று அந்த பழமொழி சொல்லுகிறது. நாம் காந்தத்தை பார்க்கின்ற பொழுதும் கூட அது எங்கு இருக்கிறதோ அதன் அருகில் இருக்கின்ற இரும்பு பொருட்களை எல்லாம் அது உடனடியாக கவர்ந்து கொள்கிறது என்று நமக்கு தெரியும். விவிலிய பேராசிரியர் பிலிப்ஸ் என்கின்றவர் இயேசுவை பற்றி சொல்கின்ற பொழுது, இந்த ஒரு இயேசு என்கின்ற இறை மனிதனுக்கு மட்டும் எப்படி இந்த ஆளுமை கிடைத்ததோ தெரியவில்லை, ஆனால் எல்லோரும் அவரை நோக்கி வருகிறார்களே, எல்லோரும் அவரை பின்பற்றுவதற்கு தயாராய் இருக்கிறார்களே என்று அழகாய் சொல்லுகின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியினுடைய பக்கங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவை பின்பற்றி வந்த சீடர்களாகட்டும் அல்லது அவரை பின்பற்றி வந்த மற்ற மனிதர்களாகட்டும், அவர்களாகவே இயேசுவின்பால் கொண்ட அந்த தாக்கத்தினாலே, இயேசு ஏற்படுத்திய அந்த தாக்கத்தினாலே அவரை பின்பற்றி வருபவர்களாய் இருக்கிறார்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம். முதல் சீடர்களை பற்றிய அழைப்பானது மற்ற 3 நற்செய்திகளிலே வேறு விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்காவிலே இயேசு பேதுரு, அந்திரேயா, யோவான் போன்ற அந்த சீடர்களை அவர்கள் மீன்பிடிக்கின்ற அந்த இடத்திலே போய் அழைப்பதாக நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். ஆனால் யோவான் நற்செய்தியிலே அந்த முதல் சீடர்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு வேறு விதமான பரிமாணத்தை நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு பரிமாணம் அங்கே காட்டப்படுகிறது என்றால், திருமுழுக்கு யோவான் நின்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய சீடர்களோடு. இயேசு அந்த பக்கம் செல்கிறார்.
அவரை பார்த்து திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகிறார், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற உலகின் செம்மறி என்று. உடனடியாக அந்திரேயா மற்ற சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ராபி, நீர் எங்கே தங்குகிறீர்? இயேசு சொல்லுகின்ற அருமையான பதில், வந்து பாருங்கள், நீங்கள் வந்து அந்த நேரடி அனுபவ தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று இயேசு அந்த முதல் சீடர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே மீண்டுமாய் யோவான் நற்செய்தியிலே வேறு ஒரு சீடரை இயேசு அழைப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். பிலிப்பை கண்டு இயேசு சொல்லுகிறார், என் பின்னே வா என்று. சிறிது நாட்கள் கழித்து பிலிப்பு நத்தானியேலை பார்த்து, நாங்கள் மெசியாவை கண்டுகொண்டோம், இறைவார்த்தைகள் எழுதி வைத்த அந்த மெசியாவை நாங்கள் பார்த்து விட்டோம், அவர்தான் நாசரேத்து இயேசு என்று அந்த நத்தானியேலுக்கு சொல்லுகிறார். நத்தானியேல் மீண்டுமாக சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? எனவே முதலாவதாக நத்தானியேல் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று, அவரால் அந்த நாசரேத்து என்கின்ற ஊரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவரும் கலிலேயாவில் உள்ள கானா ஊரை சார்ந்தவர். தன்னுடைய கானா ஊர் மிகப்பெரிய ஊர் என்கின்ற அந்த ஒரு மமதையிலே இருந்ததனால் நத்தானியேல், நாசரேத்து ஒரு சிறிய ஊர் தானே, ஒரு சிறிய கிராமம் தானே, அதிலிருந்து ஒரு மெசியா வரக்கூடுமோ என்கின்ற அந்த ஒரு மமதையான பதிலை அவர் சொல்லுகிறார். எனவே முதலாவதாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அந்த முன்சார்பு எண்ணங்கள், த ப்ரிஜுடிஸ் ஐடியாஸ் என்று சொல்வார்களே, த ப்ரிஜுடிஸ்ட் ஐடியாஸ், முன்சார்பு எண்ணங்கள் பல சமயங்களிலே நம்மை நல்லதை பார்க்க வைக்க வழி செய்யவே செய்யாது. நல்லவற்றை கேட்பதற்கு நமக்கு செவி கொடுக்கவே கொடுக்காது. நல்லதை பேசுவதற்கு நமக்கு வார்த்தைகளை கொடுக்கவே கொடுக்காது. ஏனென்றால் நாம் முன்சார்பு எண்ணங்களால் நாம் மூழ்கி போயிருக்கிறோம். அப்படித்தான் நத்தானியேலும் மூழ்கி போயிருக்கிறார். எனவே தான் சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வருமோ என்று. அதாவது நல்லது வராது. அப்பொழுதுதான் பிலிப்பு சொல்லுகிறார், நீ வந்து பார். இயேசு சொல்லுகின்ற அதே வார்த்தையை பிலிப்பும் அங்கே உபயோகப்படுத்தி, இயேசுவுடனான அந்த நேரடி தொடர்பை நீ ஏற்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார். நத்தானியேல் வருகிறார். அந்த நேரடி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, அந்த நேரடி தொடர்பை இயேசுவுடன் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நத்தானியேல் வருகின்ற பொழுது, நத்தானியேலை பார்த்து அருமையான ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட், நற்சான்றிதழ் ஒன்றை இயேசு கொடுக்கிறார். இவன் உண்மையான இஸ்ராயேலன், இவன் கபடற்றவன் என்று அந்த நத்தானியேலை பார்த்து சொல்லுகிறார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத அந்த ஒரு நற்சான்றிதழை இயேசு இந்த நத்தானியேலுக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு பிளவுபடா உள்ளத்தோடு அவன் உண்மையான இஸ்ராயேலனாக இருந்தான். உண்மையான இஸ்ராயேலின் கடவுளை பிளவுபடாத உள்ளத்தோடு அவன் வழிபட்டு கொண்டிருந்ததை, அவன் நம்பிக்கொண்டிருந்ததை அவன் எவ்வளவு தூரம் அந்த உள்ளத்தின் ஆழத்திலே வைத்திருக்க வேண்டும் என்றால், இயேசு இவன் கபடற்றவன், கபடில்லாத ஒரு மனிதன், உண்மையான இஸ்ராயேலன் என்று சொல்லுகிறார். எனவே இயேசுவினுடைய அந்த நேர்மறையான எண்ணங்களை பாருங்கள். நத்தானியேலுடைய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் இப்பொழுது மறைந்து போய் இயேசுவினுடைய நேர்மறையான எண்ணங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதுதான் நேரடி தொடர்பு அனுபவம். கம் அண்ட் see. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு பணக்கார பெண்மணி கல்கத்தாவில் இருக்கின்ற அன்னை தெரேசாவினுடைய மடத்திற்கு வருகிறார்கள். அன்னை தெரேசாவினுடைய அந்த பணிகளை பார்த்துவிட்டு ஒரு செக் புக்கிலே ஒரு காசோலையை, வெற்று காசோலையை கிடித்துவிட்டு, உங்களுடைய பணிக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்னை தெரேசா அவர்கள் அந்த காசோலையை மீண்டுமாக அந்த பெண்மணியினுடைய பைக்குள்ளே வைத்து, நீ என்னோடு வா என்று சொல்லுகிறார். அந்த பெண்ணும் அந்த அன்னை தெரேசாவை தொடர்ந்து வருகிறார்கள். சிறு குழந்தைகளை பாதுகாக்கின்ற அந்த காப்பகத்திற்குள் அழைத்து வருகிறார்கள். ஒரு சிறிய சிறுமி மிகவும் நொடிந்து போயிருக்கிறாள். ஒரு நோய்வாய்ப்பட்ட, உண்பதற்கு தகுதியில்லாத என்று சொல்லப்படுகின்ற
அந்த வேதனையோடு அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அன்னை தெரேசா சொல்லுகிறார்கள், அந்த சிறுமிக்கு நீ போய் ஏதாவது உதவி செய் என்று. அந்த சிறுமியை பார்த்தவுடன் இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பரிதாபப்படுகின்ற அந்த ஒரு சூழ்நிலையை கடந்து அவள் மீது ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு தன்னுடைய குழந்தை போல மடியில் எடுத்து வைத்து அந்த குழந்தையினுடைய அந்த வாடிய முகத்தை தன்னுடைய அந்த உடைகளை கொண்டு துடைக்கிறாள். தண்ணீரை கொஞ்சம் முகத்திலே தெளித்து தன்னுடைய உடையை கொண்டு அதை துடைத்து அங்கே இருக்கின்ற அந்த உணவை எடுத்து அவள் அந்த சிறுமிக்கு ஊட்டுகிறாள். அந்த சிறுமியினுடைய முகம் மலர்வதை பார்த்து, இவளை பார்த்து சிரிப்பதை பார்த்து அவளுக்கு மிகப்பெரிய பேரானந்தம். கொஞ்ச நேரம் எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு அவள் வெளியே வருகின்ற பொழுது சொன்னாளாம், அன்னை அவர்களே, நான் பல தொண்டு நிறுவனங்களுக்கு நிறைய காணிக்கைகளை நிறைய உதவிகளை செய்திருக்கிறேன். ஆனால் இன்று நான் கண்ட அனுபவம், நேரடி அனுபவம் எனக்கு வேறு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அவள் மகிழ்வோடு தன்னுடைய இல்லம் திரும்பினாளாம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய அந்த வாழ்க்கையை, பணி வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் இயேசுவோடு நேரடியான அந்த அனுபவ தொடர்பை வைத்துக் கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கண்டு கொண்டார்கள். தன்னுடைய பிள்ளைக்காக பரிந்து பேசிய அந்த கனானேய பெண்ணாகட்டும், அல்லது பரிசேயனுடைய அந்த வீட்டிலே வந்து தன்னுடைய பாவ அறிக்கையை செய்ய வேண்டும் என்ற அந்த பாவி பெண்ணாகட்டும், தனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலையிலே இயேசுவை தேடி வந்த பெத்சாயிதா குருடனாகட்டும், அல்லது தனக்கு ஒரு வாழ்க்கையிலே மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அந்த அத்திமரத்திலே ஏறி நின்ற சக்கேயுவாகட்டும், இவர்கள் எல்லோருமே இயேசுவை பார்த்த பொழுது, இயேசுவை கண்ட பொழுது அவர் கொடுத்த அந்த தாக்கத்தினாலே ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அதைத்தான் நத்தானியேலும் இன்றைய நற்செய்தியில் பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசுவினுடைய அந்த நேரடி அனுபவ தொடர்பு, கம் அண்ட் see என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நேரடி அனுபவ தொடர்பு கண்டிப்பாய் நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி பிலிப்புவை அழைத்த இயேசு கிறிஸ்து, அவர் பிலிப்பு தன்னிலே ஒரு மாற்றத்தை நிகழ்ந்ததை கண்டு ஓடிப்போய் நத்தானியேலுக்கு சொன்னாரோ, அதே போல நத்தானியேலும் இயேசுவை கண்டவுடன் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். இன்று திரு அவையானது நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அதுதான். இயேசுவுடனான அந்த நேரடி தொடர்பை, நேரடி அனுபவ தொடர்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அனுபவ தொடர்பு உங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் மற்றவர்களிலும் நீங்கள் கொடுக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கும் நீங்கள் காட்டுகின்ற பொழுது அது மாற்றம் மற்றொரு மாற்றமாகி இப்படி திரு அவையானது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, புதிய ஆண்டை 2024 ஆண்டை துவங்கி இருக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்தினுடைய பரிந்துரையிலே, பாதுகாப்பிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் வைத்து இந்த ஆண்டை நாம் நிறைவாக வழிநடத்தி செல்வோம். குறிப்பாக இயேசுவுடனான அந்த நேரடி தொடர்பை நாம் பல வழிகளில் பெற்றுக்கொண்டவர்களாக, நாம் காணுகின்ற திருப்பலியிலே, நாம் பங்கெடுக்கின்ற அருட்சாதனங்களிலே, இன்னும் நம்முடைய தனிப்பட்ட நற்கருணை சந்திப்புகளிலே, தனிப்பட்ட ஜபங்கள் வழியாக இந்த நேரடி அனுபவ தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அதனால் நாம் பெறுகின்ற அந்த மாற்றத்தை மற்றவர்களுக்கு காட்டி அவர்களும் இயேசுவுடனான அந்த நேரடி அனுபவ தொடர்பை பெற்றுக்கொண்டு திரு அவை வளர்ந்து கொண்டே இருக்கவும், நாம் அனைவரும் இயேசுவின் சான்றுகளாக வாழவும் இந்த வருடம் நமக்கான ஒரு சிறப்பு அழைப்பாயிருக்கட்டும். இறைவனுடைய ஆசீர்வாதமும் அருள் வரங்களும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் என்றும் சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவினுடைய இதயத்தினுடைய அன்பு நம் ஒவ்வொருவரையும் எந்நாளும் வழிநடத்தட்டும். ஆமென். உள்ளம் என்னும் கோவிலை உனக்கு கொடுப்பேன், உயிரோடு வாழும் வரையில். உடல் பொருள் ஆவியெல்லாம் நீதானே,
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒப்பு கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்துள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்று நாங்கள் எவற்றை அறிக்கையிடுகிறோமோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயநல் ஆவியை பொழுந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் அப்பா தந்தா என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு நாம் எப்பொழுதும் இயேசுவுடனான நேரடி அனுபவ தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அதன் வழியாக நாம் பெறுகின்ற மாற்றத்தை மற்றவர்களும் ஏற்படுத்திட விண்ணக அருளை வேண்டி கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும்
சமாதானத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒருவர் மற்றவருக்கு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. நம்மை அன்பு செய்தார், தன்னையே நமக்காய் கையளித்தார். இந்த அன்பு தேவனின் அன்பு விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், என் ஆன்மா நலமுடையும். விண்ணும் மண்ணும் இணைந்த நாள் ஒரு புதிய நாள், புதிய நாள், இறைவனும் மனிதனும் இணைந்த நாள் ஒரு இனிய நாள். இனிய நாள், விண்ணும் மண்ணும் இணைந்த நாள் ஒரு புதிய நாள், புதிய நாள், இறைவனும் மனிதனும் இணைந்த நாள் ஒரு இனிய நாள். இனிய நாள். வானங்கள் மகிழ்ந்திடட்டும், வானவனை புகழ்ந்திடட்டும், உள்ளங்கள் உயர்ந்திடட்டும், இயேசு பிறந்த நாள். மகிழ்ந்திடுவோம், அனைவரும் மகிழ்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், மகிழ்ச்சியை பகிர்ந்திடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.